இயற்கை சூழல் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அதிவிரைவு படகு சவாரி மற்றும் பைக் படகில் அமைக்கப்பட்டுள்ள செட்ஸ்கி வகை படகுகளில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மேலும் இயற்கை காட்சிகளுக்கு நடுவே படகு சவாரி செய்வது புது அனுபவமாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் நெகிழ்ச்சி அடைந்தனர். அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் மாநாட்டிற்கு திமுக அரசு அனுமதி கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும், திமுக ஆட்சியில் கூறப்படும் தொழில் முதலீடுகள் குறித்த தொகை எதுவும் வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்று தெரிவித்தார். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில், ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு, இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆகவே கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம். அத்தனை போராட்டம், ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம். இது ஜனநாயக நாடு. அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம். யாரெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இருக்காங்களா, காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்களாம் அனுமதி கொடுத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் வரை மாநில நெடுஞ்சாலை உள்ளது. இந்த நிலையில் போந்தூர் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் மார்க்கத்தில் நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் சாலையை ஆக்கிரமித்துள்ளன. சாலைகளில் மானாபுரியாய் மாடுகளை விடும் உரிமையாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தி ஆனைக்கால் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தில் நேற்று நள்ளிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் வாழை மரங்கள், வாழைத்தார்களை அழித்து சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் யானை கூட்டம் அழித்து வருவதால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக சேதமடைந்த வாழைக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், யானைகள் வராத அளவிற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அடுத்த சேடப்பட்டியில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பல்வேறு ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. சுமார் 5000 பக்தர்கள் புனித நீர் மற்றும் பால் குடங்களை பூஞ்சோலையில் இருந்து ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக கோட்டை ஸ்ரீ பெரிய பகவதி அம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து வேதாச்சாரியார்கள் தமிழில் வேதம் போதி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.